வாழ்வாதாரமாக இருந்த விவசாயம் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது. விவசாயம் சம்பந்தப்பட்ட ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக உலகம் ஃபுல்லா மாறி இருக்கு. அதனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட அங்க இருக்கக்கூடிய பாலை இங்க விற்கணும் ட்ரை பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய ஜிஎம் கார்ப்பை இங்க விற்கணும் ட்ரை பண்றாரு. எல்லாருமே அரசியல் என்ன நினைக்கிறாங்க, அந்த தொழில் மூலமாக விவசாயம் தான் மிகப்பெரிய தொழில் என்பதை உலகம் ஃபுல்லா எல்லாருமே அறிஞ்சிருக்காங்க. 200 கோடி பாப்புலேஷன்ல 50% தொழில் செய்யறவங்க எல்லாருமே சிறு குறு தொழில் தான். உலகத்தோட ஜிடிபியில் 50% சிறு குறு தொழில் தான். இந்தியாவோட ஜிடிபியில் 30% ஸ்பைனல் கார்டு ஆஃப் ஜிடிபின்னு ஐ மீன் நம்மளுடைய பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க. ஸ்பைனல் கார்டு ஆஃப் இந்தியா வந்து சிறு குறு தொழில். நம்ம இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் 100 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் கிடையாது. 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 10 சென்ட் 5 சென்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஒரு 5 சென்ட் நிலம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ 10 மடங்கு உயரமா ஒரு ட்ரோனை வச்சு யூஸ் பண்ணாலோ, ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணாலோ, ஒரு புதிய சிந்தனை கொண்டு வந்தாலோ நீங்கள் சொல்லலாமா என்னுடைய நிலத்தோட விலை 10 மடங்கு அதிகம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பர்சியூட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது வியாபாரத்தில் எல்லாரும் ஆசைப்படுறது என்ன, நான் ஆசைப்படுறது, நீங்கள் ஆசைப்படுறது, அதானி அம்பானி ஆசைப்படுறது எல்லாமே இது ஒன்று தான். என்ன தெரியுமா, மக்கள் வந்து என்கிட்ட ஓடி வந்து என் பொருளை வாங்கணும். 75-80% நீங்கள் செலவு பண்ண வேண்டிய பிஸ்னஸில் பிரேக் த்ரூ தான் செய்யணும். ஊழியர்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணணும், நான் எப்போ இந்த வேலையை இன்னொருத்தரை தயார் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோலோப்ரனர் கிடையாது, நீங்கள் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவை முக்கியம் ஃபினான்ஷியல் பேசிக் நாலேஜ். இதெல்லாம் எங்கள் ஆடிட்டர் பார்த்துப்பார் சார். நோ, ஆடிட்டர் பார்த்துக்க முடியாது. ஏன், நான் அவர் டெய்லி உங்கள் ஆஃபீஸ்க்கு வரது கிடையாது. அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பேப்பர் கொடுப்பார், சைன் பண்ணணும், சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் தான் கற்றுக்கணும். எனக்கு தெரியாதே சார், தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே வந்து தெரியாத வரைக்கும் தான் பெரிய விஷயம். எதுவுமே கம்பசூத்திரம் கிடையாது. உட்காந்து கற்றுக்கோங்க. பொருளை விற்கும் போது டெமோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது, சைக்கோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது, ஜியோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது. எந்த வயது உள்ளவர்கள் உங்கள் கஸ்டமர், எந்த ரீஜனில் நல்லா ஓடும், எந்த ஏரியாவில் நல்லா ஓடும், என் கஸ்டமரோட சைக்காலஜி என்ன. இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா நல்ல ரேட்டு, சீப் ரேட்டு நிறைய வாங்கிட்டு வரலாம். ஒரு நல்ல காஸ்ட்லியான இன்னொரு ஸ்டோருக்கு நல்லி சில்ஸோ ஆர்எம்கேவியோ போத்தீஸோ போனீங்கன்னா அது ரேஞ்சு வேறு. ஸோ கஸ்டமர் டைப் என்னன்றதை சைக்கோகிராஃபிக் பண்ணும்போது இந்த ப்ராடக்டை இந்த செக்மெண்ட்டில் விற்கலான்ற ஒரு மார்க்கெட்டிங் பிரெயின் உருவாகும். இதெல்லாம் வந்து சில கட்டமைப்பு விவரங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க. நம்ம நல்லவனாக இருக்கலாம், ஆனால் வல்லவனாகவும் இருக்கணும், சாமர்த்தியமாகவும் இருக்கணும். கார்பரேட் கட்டமைப்பை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கார்பரேட்டாக மாற முடியும். உள்ளுக்குள்ள ஊழியர், ரிஸ்க் எடுக்கிறது நான், பணம் போடுற முதலாளி. ஆனால் நீ முதலாளி மாதிரியே வேலை செய்தால் உனக்கு இவ்வளோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குன்னு காமிச்சிங்கன்னா அந்த குதிரை ஓட ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் டைத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். டிஜிசிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. டினா டெலிவரி ரிசல்ட் ஓரியன்ட், ஜினா ப்ராசஸ் ஓரியன்ட் கவர்னன்ஸ், சினா கிரியேட்டிங் ஃபியூச்சர் ஓரியன்ட் எதிர்காலம் ஓரியன்ட், எஸ்ன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பீப்புள் ஓரியன்ட். என் கூட இருக்கலாம் சந்தோஷமாக இருக்காங்களா, என்னுடைய சப்ளையர் சந்தோஷமாக இருக்காரா, என் கஸ்டமர் சந்தோஷமாக இருக்காரா, என் ஊழியர் சந்தோஷமாக இருக்காரா, மக்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய லீடர். இந்த 4ல் 1 தான் நான். பிஸ்னஸ் இஸ் டு டூ ஃபார் ப்ராஃபிட்ஸ் தான். அது முதல்ல வச்சுக்கோங்க. முதல்ல முயற்சி, அப்புறம் பயிற்சி, அப்புறம் தொடர்ச்சி. இது 3 செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கிறது முக்கியமே கிடையாது. உங்கள் பேக்கெட்டில் எவ்வளோ காசு வந்தது தான் முக்கியம். கரெக்டா இல்லையா? ஒரு நல்ல விஷயத்தை காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம். எனக்கு முன்னாடி பேசிய 2 சகோதரிகள், 2 பெண்மணிகள், ஒருத்தர் ஆசைப்படுனாங்க, ஒருத்தர் வந்து அடங்க மறு. இது 2மே ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான மிகப்பெரிய காரணிகள். இந்த பேச்சாளர்கள் எனக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் பேசக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்ரியில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ், பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனர்ஸ். நம்ம நாட்டுக்கும் மேலை நாட்டுக்கும் உள்ள தொழில் செய்யக்கூடிய ஆண்டர்ப்ரனருக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான். நம்மளை பெருமையாகவே நினைக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட அந்த பெருமை இல்லை. நான் கர்வம் சொல்லலை, பெருமையை சொல்கிறேன். ப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஆப்பிரிக்காவில் ஒரு ஃபிலாசபர், ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு சொல்கிறாங்க, 1700 வாழ்ந்த இந்த மனிதர் சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது 7 ஜெனரேஷனுக்கு பாதிப்பு இருக்கும், அதனால் பார்த்து செய்யுங்க, எதையுமே பார்த்து பக்குவமாக செய்யுங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் விட்டு போயிருக்காரு. இது ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு சால பொருந்தும். நம்ம எடுக்கக்கூடிய எந்த முடிவும்
நீங்கள் அக்ரி பிரணாஸாக இருக்கீங்க, எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, எல்லாரும் அக்ரி பிரணாஸாக வெளில போக போகிறீங்க. அக்ரி ஆஸ்பரன்ஸ், விவசாயத்தை நோக்கி இருக்கக்கூடிய வியாபார ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை பற்றி நம்ம கேட்க வந்திருக்கோம். அந்த மேடம் சொன்ன மாதிரி, விஜயா மோகன் சொன்ன மாதிரி, திரும்பி போகும்போது 4000 பேரும் ஒரு ஆண்டர்பனராக போவதுக்கு உண்டான ஒரு உந்து சக்தியை இது கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு 7 தலைமுறைக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கவனமாக ஒரு முடிவு எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு செய்தி இந்த ப்ரெசன்டேஷனில். இந்தியாவில் வந்து மொத்தம் 70 மில்லியன் 7 கோடி சிறு குறு நிறுவனங்கள் இருக்குது. அதில் அக்ரியும் உண்டு. இப்போது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க, அடுத்த பேசுகிறவங்க எல்லாருமே அக்ரிப்ரனர்ஸ் இல்லையா, ஆண்டர்பனர்ஸ் தானே, தொழில் முனைவோர். 7 கோடி பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 26 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து, அதுக்காகவே நீங்கள் ஒரு கரவொலி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தற்சார்பு, சுயசார்பு, நமக்கு நாமே திட்டம் நம்ம செய்தே ஆக வேண்டும். ஒரு வீட்டில் குழந்தை இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி அந்த குழந்தை விவசாய குழந்தை இருக்குன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். விவசாயம் மூலமாக அந்த குழந்தைய படிக்க வச்சு எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு அமைச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அது உண்மையும் கூட. எங்கள் அப்பாவும் அதான் பண்ணார். ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, மண் என்பது உழவு அல்ல, டிஜிட்டல் உழவு. இன்றைக்கி மண் உழவு டிஜிட்டல் உழவாக மாறி இருக்கிறது. ஒரு விவசாயத்தில் ஒரு வாழ்வாதாரமாக இருந்த விவசாயம் இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மட்டும் இல்லை, விவசாயம் சம்பந்தப்பட்ட ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க, அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக உலகம் ஃபுல்லாக மாறி இருக்கு. அதனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட அங்கே இருக்கக்கூடிய பாலை இங்கே விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஜிஎம் கார்ப்பை இங்கே விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. எல்லாருமே அரசியலில் என்ன நினைக்கிறாங்க, அந்த தொழில் மூலமாக விவசாயம்தான் மிகப்பெரிய தொழில் என்பதை உலகம் ஃபுல்லாக எல்லாருமே அறிஞ்சிருக்காங்க. அவங்கவுங்க அந்த வியாபார ரீதியாக தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம 140 கோடி பாப்புலேஷன் குலுங்கி இருக்கு. நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாப்புலேஷன். அதில் 35 வயசுக்கு கீழே 65 கோடி பேர் இருக்கும், இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட ஏஜ் உலகத்தில் யங்கஸ்ட் கண்ட்ரி இன் இந்தியா, இந்த வேர்ல்ட் இந்தியா. ஏன் 28 வயசு இந்தியாவுக்கு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் வயசு 45, ஆவரேஜாக எல்லாரையும் கூட்டி வகுத்தீங்கன்னா அமெரிக்காவில் 45, ஐரோப்பாவில் 60-70, ஜப்பானில் 70. இந்தியா தான் உலகத்திலேயே யங்கஸ்ட். கை தட்டுவானாமா இதுக்கு? ரோட்டில் 10 பேர் போனீங்கன்னா அதில் ஒரு 6 பேர் கேட்ச் பண்ணிங்கன்னா 28லேருந்து 30 வயசு இருப்பாங்க. இளைஞர்கள் அதிகமாக கொண்ட நாடு. அப்போ அந்த இளைஞர்களுக்கு வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் இல்லை, தொழிலும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் தொழில் செய்யும்போது எப்படி அந்த தொழிலை செய்யணும், எப்படி சிறப்பாக செய்யணும். 3 P சொல்கிறாங்க. 1 பீப்புள், 2வது பிளானட், 3வது ப்ராஃபிட். வியாபாரம் செய்வது, அந்த அம்மா அழகாக சொன்னாங்க, வியாபாரம் செய்வது ப்ராஃபிட் பண்ண தான் வந்திருக்காங்க. நம்ம அதை அசிங்கமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா கையில் காசு இருந்தால் தானே அடுத்த வேலையை நம்ம செய்ய முடியும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட எங்கிட்ட பாக்கெட்டில் பைசா இருக்கணும். ஸோ பிளானட், பீப்புள், ப்ராஃபிட், இது 3 உங்கள் தொழிலில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் இங்கே இருக்கக்கூடிய 4000 பேரை 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரவங்க, செய்திகளை கேப்சர் பண்ண வந்திருக்கீங்க. இன்னும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணவங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க சின்ன லெவலில் பண்ணலாம், கொஞ்சம் மீடியம் லெவலில் பண்ணலாம், கொஞ்சம் ஹையர் லெவல்லையும் பண்ணலாம். எல்லாருக்கும் சேர்ந்து சில செய்திகளை இங்கே கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு மாதத்துக்கு 20 நாள் வச்சுக்கோங்க. 30 நாளில் 4 நாள் சண்டே, மீதி ஒரு 4 நாள் உங்களுக்கு பர்சனல் டைம்னு வச்சுக்கோங்களேன். 20 நாள் இருக்குன்னா அந்த 20 நாள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வளர வேலை நடத்தும். எப்படி என்னுடைய 20 நாட்கள் 200 நாட்களாக மாற்ற முடியும்? எனக்கு கேலண்டர் 30 நாள் கிடையாது, எனக்கு கேலண்டர் 3000 நாள். எப்படி பண்ண முடியும்? ஏன் கேலண்டர் 200 நாள் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஈவினிங் நீங்கள் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது உங்களுடைய ஒவ்வொருத்தரோட பேக்கெட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 விசிட்டிங் கார்டாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். 100 விசிட்டிங் கார்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுருக்கணும். அதுதான் சொத்து. ஒரு 100லேருந்து 200லேருந்து 300 கார்டு. விஜயா மோகன் மேடம் சொன்ன மாதிரி 40 பேர் தான் ரீச் பண்ண முடியும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் நான் 4000 பேர் ரீச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ண முடிஞ்சது? நெட்வொர்க் இஸ் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது குறைஞ்சபட்சம் 100 விசிட்டிங் கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விசிட்டிங் கார்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? யோசிப்பீங்க வீட்டில் போய், இந்த நபரை பார்த்தோமே, இது இவர் பேசினாரு, இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். தொழில் முனைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோலோப்ரனராக இருக்காங்க. சோலோப்ரனர்னா ஒத்தாள், ஒன் மேன் ஆர்மி. நம்ம சோலோப்ரனர்லேருந்து ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னு சொன்னால்
நம்ம நெட்வொர்க் நிறைய பண்ணியாகும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் தான். உங்களுக்கு நீங்கள் முதுகில் தட்டிக்கலாம், கண்டிப்பாக தட்டிக்கலாம். நீங்கள் பெரிய முயற்சி எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கீங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, சென்னைக்கு வந்திருக்கீங்க, அமேசிங். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து சிறந்தாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் முதல் ஸ்டெப். முக்கியமாக சேஞ்ச் இருக்கு இல்லையா, மாற்றம், அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாராலையும் மாற்றத்தை பற்றி மணிக்கணக்காக பேசலாம் மைக் போட்டு நம்ம, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், கடவுள் வந்து மாற்றத்தை மாற்ற முடியாது. கடவுள் நமக்கு ஒரு அருளை கொடுப்பாரு, ஆசையை கொடுப்பாரு, ஆனால் நம்ம தான் அந்த இறங்கி வேலை செய்யணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க, கீப் கோயிங். இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்துருக்கோமா? இந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்கவே மாட்டோம். இது எல்லாமே ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஷயமாக நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் பேசப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட, பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தது ஒரு காலத்தில். நெக்ஸ்ட், ஆனால் இன்னைக்கு மாற்றம் எப்படி வந்து சுருங்கிடுச்சுன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் நம்மளுடைய மியூசியத்தில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. இது எல்லாமே நீங்கள் மியூசியத்தில் தான் இருக்குது. ஆன்டிக் ப்ராடக்ட் ஒன்றா அது கொடுத்து நிறைய துட்டு கொடுத்து வாங்கலாம். நெக்ஸ்ட், இது என்ன ஆச்சு கடைசியிலன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மொபைல் ஃபோனாக மாறி போச்சு. அதோடு தான் இருந்ததா? இது பழைய ப்ரெசன்டேஷன். இப்போ பாருங்கள் அந்த மாற்றம் எப்படி வந்திருக்குன்னா, நெக்ஸ்ட், இன்னைக்கு இப்படி மாறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், இன்னைக்கு இப்படி மாறிட்டு இருக்கு உங்கள் விவசாயத்தில். அதுக்கு அடுத்தது இங்கே இல்லைங்க. இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விவசாயி 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரோன், இதோ பாருங்க மேலே பறந்துட்டே இருக்கு, ஒரு ட்ரோன், ஒரு டேட்டா, கொஞ்சம் புதிய சிந்தனை, இன்னோவேஷன், இது 3ம் சேர்ந்ததுன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு அந்த நிலத்தோட வேல்யூவை 10 மடங்கு உயர்த்தி உலகத்துக்கு அறிவிக்கலாமா. அதுதான் இன்னைக்கு தரவு. உங்ககிட்ட வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளோட நிலங்களை அளந்து பார்த்தோம்னா ஸ்மால் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் 100 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் கிடையாது. 1 ஏக்கர், அரை ஏக்கர், 10 சென்ட், 5 சென்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஒரு 5 சென்ட் நிலம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ 10 மடங்கு உயரமா ஒரு ட்ரோனை வச்சு யூஸ் பண்ணாலோ, ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணாலோ, ஒரு புதிய சிந்தனை கொண்டு வந்தாலோ நீங்கள் சொல்லலாமா, என்னுடைய நிலத்தோட விலை 10 மடங்கு அதிகம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து டிஜிட்டல் உழவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் அதுக்கு தயாரா? நீங்கள் அதுக்கு தயார்னா என்ன செய்யணும்? 2 பிரிவாக நான் சொன்னேன். இங்கே வந்து 4000 பேரில் ஒன்று வந்து செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, இன்னொன்று செய்துக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு உண்டான இன்புட்டை இப்போ கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த ப்ரெசன்டேஷனில் 2 விஷயம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆர்டிகல்ச்சர் சார் வந்து பேச போகிறாங்க, தோட்டக்கலை. அடுத்தது பயோசார். நான் பயோசாரில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கேன். எப்படியாவது பயோசார்ன்ற அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் உயிரிக்கனின்னு சொல்கிறாங்க, கரின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக 32% உங்களுடைய ப்ரொடக்ஷன் விவசாயத்தில் அதிகமாக எடுக்க முடியும், மகசூல் பெற முடியும் அப்படின்னு இந்த பயோசாரில் நடந்துட்டு இருக்கு. பயோ கரி அப்படின்னு நீங்கள் தமிழில் போய் நெட்டில் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், நிறைய வீடியோஸ் வந்தாச்சு. இதை ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் மூலமாக எப்படியாவது விவசாயிகளுக்கு இந்த பயோசாரை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியில் நானும் ஈடுபட்டிருக்கேன். 17,000 வில்லேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில், 17,000 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்தில் கூடிய விவசாயிக்கு இந்த பயோசார் மூலமாக ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஈல்டு கூட்ட முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் செய்யணும்னா ஒரு முக்கியமான திறமை நமக்கு தேவைப்படுது. நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த திறமை, கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரத்தில், வாழ்க்கையிலேயே அப்படிதான். ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறமை. நான் வந்து ஒரு 4 விதமாக மனிதர்களை இந்த டூல் மூலமாக பிரித்து, ஒரு டூல் காமிக்க போகிறேன், அது மூலமாக பிரித்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நீங்கள் எந்த பக்கெட்குள்ளே வரீங்க, அதாவது எந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வரீங்கன்றது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 4 விதமான மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க அக்கார்டிங் டு திஸ் டூல். நம்பர் 1, ரிசல்ட் ஓரியன்ட். எதை எடுத்தால் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளை என்பது கிடையாது, எனக்கு இன்றைக்கினா இப்போவே வேணும். 2வது மனிதர் எப்படின்னா, எனக்கு ரிசல்ட் முக்கியம் இல்லை, ப்ராசஸ் தான் முக்கியம். ஒரு நண்பர் கேட்டார் இல்லையா, உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, ஆத்தென்டிகேஷன் இருக்கான்னு மேடமை கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் திங்கிங், கரெக்டாக ரூல் பேஸ்டாக வாழணும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள். 3வது மனிதர் ரிசல்ட்டும் கவலைப்பட மாட்டார், ப்ராசஸும் கவலைப்பட மாட்டார். அவர் எதை கவலைப்படுவார்னா, ஃபியூச்சர் இருக்கா, எதிர்காலம் இருக்கிறதா,
நல்லா பண்ண முடியுமா, பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சி பர்சன் சொல்லுவோம். நான்காவது பக்கெட்டில் இருக்கிறவர் வந்து எஸ் பர்சன், அதாவது டிஜிசிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. டினா டெலிவரி, ரிசல்ட் ஓரியன்ட். ஜினா ப்ராசஸ் ஓரியன்ட், கவர்னன்ஸ். சினா கிரியேட்டிங் ஃபியூச்சர் ஓரியன்ட், எதிர்காலம் ஓரியன்ட். எஸ்ன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பீப்புள் ஓரியன்ட். என் கூட இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா, என்னுடைய சப்ளையர் சந்தோஷமாக இருக்காரா, என் கஸ்டமர் சந்தோஷமாக இருக்காரா, என் ஊழியர் சந்தோஷமாக இருக்காரா, மக்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய லீடர். இந்த 4ல் 1 தான் நான். இந்த 4ல் 1 தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும். இதில் முடிவெடுக்கும் தன்மையில் இந்த 4மே எனக்கு இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் முடிவெடுக்க பேனா கொடுத்து பேப்பரில் சைன் பண்ணும்போது, சார் சைன் பண்ணுங்க, இது ஒரு முக்கியமான முடிவு வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது இந்த 4ல் 1 தான் ஆண்டனா மேலே தூக்கம் உங்களுக்கு. அதுதான் நீங்கள். ஆனால் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு இந்த 4மே தேவை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த 4மே தேவை. ரிசல்ட்டு வேணும், குழந்தை நல்லா மார்க்கும் வாங்கணும், எதிர்காலத்துக்கு என்ன படிக்கணும்னு தெரியணும், கூட எல்லாரோடையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணி பசங்களோட சந்தோஷமாகவும் இருக்கணும், ஒழுங்காக டீச்சர் சொல்கிறதே எல்லா டெஸ்ட்டும் எழுதி லீவ் போடாமல் போய் அதையும் செய்யணும் இல்லையா? இந்த 4மே ஒரு குழந்தைக்கே தேவை. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவை, வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் வியாபாரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் முனைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எல்லாமே ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் தான். எனக்கு இன்றைக்கி வந்தால் போகிறோம், இன்றைக்கி கல்லா கட்டினா போகிறோம், இன்றைக்கி காசு வந்தால் போகிறோம்னு நினைக்கக்கூடிய தொழில் முனைவோர் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க மாட்டார். அதனால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க, சம்டைம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அவர் ஷார்ட் டேர்ம்லேயே வாழ்க்கையை ஓட்டிட்டார். சரி, ஷார்ட் டேர்மில் வண்டி ஓடிட்டே இருக்குது, ப்ராசஸே இல்லை, ரூல் ஃபாலோ பண்ணல, காம்ப்ளைன்ஸை ஃபாலோ பண்ணல, இன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கலை. அப்போ என்ன ஆகும்? நல்லா சம்பாதிப்பார், ஆனால் நிறைய இடத்துல விட்டுட்டு இருப்பார், லீக்கேஜ் இருக்கும். அது ப்ராடக்ட் லீக்கேஜாக இருக்கலாம், பணம் லீக்கேஜாக இருக்கலாம், கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஓலைகளாக இருக்கலாம். நீங்கள் இதை பண்ணலை, அது பண்ணலை. ஏன்னா கம்பெனி ஆரம்பிக்கிறது ஈஸி, யாரோனாலும் ஆரம்பிக்கலாம், தொடர்ச்சியாக நடத்துறது தான் இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஏன் அந்த சிக்கல்? இந்த 4 குவாலிட்டியே நம்ம கம்பெனியில் இல்லாததுனால. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஓனர் யாருன்னு பார்த்துட்டு அவர் தன்னை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடிய ஆளா, நான் தொலைநோக்கு உண்டா, ப்ராசஸ் பர்சனா, பீப்புள் பர்சனான்னு கண்டுபிடிச்சிட்டு கூட இருக்கக்கூடிய சகாக்கள் இருக்காங்க பாருங்கள், ஊழியர்கள் அடுத்த லெவலில், அதில் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இதை தாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டமைப்பு கட்டமைப்பு கட்டமைப்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜின்னு என்ன பேசுகிறாங்க? கரெக்டான ஆளை கரெக்டான இடத்துல உட்கார வைக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம அதுக்காக இன்னைக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன். சத்குரு என்ன பண்ணியிருக்காரு? கரெக்டான டீமை உருவாக்கி வச்சிருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நிறுவனத்தை பண்ண முடியும். நெக்ஸ்ட் செந்தில், ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் யார். இது ஆன்மீக தேடல் மட்டும் இல்லை, ஓ மைன்னு சொல்லுவாங்க, நான் யார் அப்படின்னு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு. அது ஒரு பக்கம். நம்ம தொழிலில் நான் யார், நான் என்ன மாதிரி தலைவர், நீங்கள் என்ன மாதிரி தலைவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, எந்த தலைமை பண்பு உங்களுக்கு இல்லையோ அந்த தலைமை பண்பு உள்ள ஆட்களை கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டிங்கன்னா பிஸ்னஸ் இஸ் டன். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா சென்ற ராம் சரண், 85 வயசு ஆகுது இன்னைக்கு, உலகத்தில் மிகப்பெரிய ஆள் அவர், குளோபல் அட்வைஸ், எனக்கெல்லாம் ஒரு மானசீக குரு. அவர் சொல்லுவார், பிஸ்னஸ்ன்றது ஒரு பஸ்ஸு மாதிரி, அந்த பஸ்ஸில் சரியான ஆளை ஏற்று, தேவையில்லாத ஆட்களை இறக்கி விடு, வேறு பஸ்ஸில் ஏறி போட்டோம், நல்ல டிரைவராக அப்பாயிண்ட் பண்ணு, நல்ல கண்டக்டரை வை, பஸ்ஸு ஓடிடும். ஸோ பிஸ்னஸை பஸ்ஸு மாதிரி பார்த்து சிம்பிளாக எளிமையாக சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் யார், உங்கள் தலைமை பண்பு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 50% நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் டிசிஷன் வந்து தப்பாக மாறாது. நெக்ஸ்ட் செந்தில், இப்போ நான் வந்து பிகினர்ஸுக்கு டக்குன்னு ஒரு 10 ஸ்டெப்பு டூலாக கொடுக்க போகிறேன். நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண விரும்பல, ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே மோட்டிவேஷன் தான் இங்கே வரவே முடியும். நீங்கள் கைத்தட்ட வேணாமா? உங்களுக்குலாம் மோட்டிவேஷன் தேவையா? நீங்கள் உற்சாகமாக இருக்கவே தான் இங்கே வந்திருக்கீங்க. உலகத்தில் 1000 பேர் 8 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்க, இங்கே 4000 பேர் வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மோட்டிவேட்டட். உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ண வரல, நான் ஸ்டெப்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். குயிக். நெக்ஸ்ட், பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க செய்ய வேண்டிய விஷயம் இதான் நான் பண்ணேன். நான் தொழில் ஆரம்பிக்கும் போது 1998 முதல்ல உங்களுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை யுவர் டிஷ். ரெண்டாவது, அந்த சிறப்பு அம்சம் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு விலை போகுன்றதை வேலிடேட் பண்ணணும், செக் பண்ணணும். மூன்றாவது, உங்கள் பிஸ்னஸ் மாடலை டிஃபைன் பண்ணணும். இதுதான் என் பிஸ்னஸ் மாடல். இதுதான் மேடம் கூட சொன்னாங்க, விஜயா மோகன் மேடம் அதான் சொன்னாங்க. உங்கள் பிஸ்னஸ் மாடல் என்ன? அவங்க பண்ணதையே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தர் பண்ணதே இன்னொருத்தர் பண்ணணும் அவசியம் இல்லை, வித்தியாசமாக செய்ய தெரியணும். ஸோ பிஸ்னஸ் மாடலை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட போகணும். முன்னாடி பேசுகிறவங்களும் சொன்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு 38 மாவட்டத்தில் நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில்
மாவட்ட தொழில் மையம் இருக்குது, அங்கே போகணும். அங்கே ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கார், கூட 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். அந்த 38 டிஸ்ட்ரிக்டோட ஜிஎம்மோட நான் வாட்ஸ்அப்பில் இருக்கேன். எனக்கு டவுட்னா அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவங்க கைட் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. நம்ம போகிறதே கிடையாது. கவர்மெண்ட்னா ரொம்ப லேட் ஆகும் சார், அப்படிலாம் இல்லை. எல்லா காலமும் மாறிட்டே தான் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சில நடைமுறை சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்குது. நான் உடனே எல்லாமே ஈஸியாக இருக்குது, ரோசி பிக்சர் கொடுக்க விரும்பலை. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 16லேருந்து 17 ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எம்எஸ்எம்இக்காக. அதில் நமக்கு என்ன தோதுபடும், நமக்கு என்ன சூட் ஆகட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மென்டாரை கூட கையில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் வேணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஃபேக்ட்ரி போட்டால் ஒரு சின்ன லேண்ட் வேணும். கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குமா, அதுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும், அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இதெல்லாம் தெரியணுமே. ஏதோ நேரம் என்கிட்ட ஒரு 50 லட்சம் கடன் வாங்க முடியும்னு சொல்லி நான் இறங்க முடியாது. இதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பணத்தை ரைஸ் பண்ணணும். பணம் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது. பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அழகாக மேடம் சொன்னாங்க, முதல்ல ஆசைப்பட்டு பணம்லாம் அப்புறம் வரும்னாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதர் பீப்புள் மணி. அதாவது என்னையுமே நம்ம சொந்தமாக ஒரு வீடு வச்சுருப்போம், அவர் அப்பா கஷ்டப்பட்டு வச்சுருப்பாரு, அதெல்லாம் கொண்டு வந்து பிஸ்னஸில் போட முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நான் வெளியிலேருந்து பணத்தை கொண்டு வர முடியும்? பேங்க்லேருந்து கொண்டு வர முடியுமா? நபார்டு ஆஃபீஸர் வந்திருக்காரு, அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். நிறைய பேங்க்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, என்பிஎஃப்சிஸ் இருக்குது. எடுத்த உடனே 3 வட்டி 4 வட்டிலாம் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கம்பெனியில் நீங்கள் பண்ணுற ப்ராடக்டோட மார்ஜினே பார்த்தீங்கன்னா 20% இருக்கும், மேபி 30% கூட வச்சுக்கோங்க அதிகபட்சத்தில். அதில் எல்லா செலவும் போக கையில் 10% நிற்கும். ஆனால் நீங்கள் வட்டி கட்டுறது 30%, துண்டு 20%, வேலைக்காகாது. அதனால் தயவுசெய்து விரலுக்கேற்ற வீக்கம் முதல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைடன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7th ஸ்டெப் வந்து பில்ட் யுவர் சப்ளை செயின். அதையும் எனக்கு முன்னாடி பேசின மேடம் அழகாக சொன்னாங்க. விவசாயிக்கிட்ட நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. மிகுந்த பெரிய விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, கரவொலி எழுப்பணும். ஸோ சப்ளையர், நல்ல சப்ளையர் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு சப்ளையர் மட்டும் வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது, நிறைய சப்ளையர் வேணும். நம்ம நிறைய சப்ளையர் இருக்கும் போது நல்ல குவாலிட்டி கிடைக்கும், நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் 8வது ஸ்டெப். 9வது ஸ்டெப் காம்ப்ளையன்ஸ், செய்வன திருந்த செய், தமிழில் சொல்லியிருக்கு. கரெக்டாக குவாலிட்டி, கரெக்டான காம்ப்ளையன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா 10வது ஸ்டெப்பு ஸ்கேலப். எனி பிகினர்ஸ் இந்த 10 ஸ்டெப்பை, இந்த ஒரு ஸ்டெப்பும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த டிஜிசிஎஸை போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு நல்ல மென்டாரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். பர்சியூட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது வியாபாரத்தில் எல்லாரும் ஆசைப்படுறது என்ன, நான் ஆசைப்படுறது, நீங்கள் ஆசைப்படுறது, அதானி அம்பானி ஆசைப்படுறது எல்லாமே இது ஒன்று தான். என்ன தெரியுமா? மக்கள் வந்து என்கிட்ட ஓடி வந்து என் பொருளை வாங்கணும். மக்கள் எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து என் பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல 6 ஸ்டெப்பாக பிரிக்கேன். மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். நீங்களும் ஒரு வாடிக்கையாளர், நானும் ஒரு வாடிக்கையாளர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு தேவை இருக்கணும், அந்த தேவை இருக்குன்னு நான் நினைக்கணும். 2வது அதுக்கு நான் ஆசைப்படணும். தேவை இருக்குது ஆனால் அதை வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கணும்ல, அந்த ஆசை இருக்கணும். அதாவது டிசைட் டு பைன்னு வாங்க, 2nd ஸ்டெப்பு. 3வது அதுக்கு நான் முயற்சி பண்ணி ஃபோன் பண்ணியோ ஆர் மேடம் இன்ஸ்டாகிராமையோ ஃபாலோ பண்ணி, வசீகரா இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி ரீச் பண்ணணும். இதெல்லாம் வாடிக்கையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது, ஆமாம் நான் என்கொயரி பண்ணணும்னு சொன்னால் எத்தனை பிராண்ட் இருக்குன்னு தெரியணும். ஒரே கடை மட்டும் கிடையாது, 4 பேர்ட்டு விசாரிப்போம்ல ஃபோன் வாங்கினா கூட. ஸோ ஏபிசி பிராண்டு தெரியணும். அப்போ அந்த ஏபிசி பிராண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பிராண்டை சூஸ் பண்ணணும், ஏவா பியா சியா சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஏயை நோக்கி போகணும். இதுதான் வாடிக்கையாளரோட மனநிலைமை. நீங்களும் ஒரு வாடிக்கையாளர் தான். இப்போது இந்த 6 பாயிண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். கீழேருந்து மேலே போங்க. கீழே என்ன, நான் இந்த பிராண்டு தான் வாங்க போகிறேன், ஏன்னா எனக்கு இந்த பிராண்டை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 5வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, எனக்கு இந்த பிராண்டு தான் இருக்கிற 3 பிராண்ட்லேயே பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். 3வது பாயிண்ட்டு, எனக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2வது பாயிண்ட்டு, ஆசையாக இருக்குது. 1st பாயிண்ட்டு, எனக்கு தேவை இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். இப்போது முதல்ல 1லேருந்து 6 வாடிக்கையாளர் மனநிலைமை, 6லேருந்து 1 தொழில் முனைவோரோட மனநிலைமை. தொழில் முனைவோராக நீங்கள் எப்படி பார்க்கணும்? 6லேருந்து 1க்கு போகணும். வாடிக்கையாளர் என்ன பண்ணணும்? 1லேருந்து 6க்கு வரணும். வேலை முடிஞ்சது. இதுதான் மீட்டிங் பாயிண்ட். இது கல்யாணத்துலேயும் பொருந்தும். இளைஞர்கள் இருந்தீங்கன்னா கல்யாணமும் இப்படி தான். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது எல்லாத்துக்கும் தேவை அடிப்படை வந்து டிஜிட்டல். அதை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வந்து உழவு, மண் உழவு என்பது டிஜிட்டல் உழவாக மாறிக்கொண்டிருக்கிறது.
என்னுடைய ப்ரெசன்டேஷன் அப்போது சொன்னாங்க 10 லட்சம் வியூஸ் சொல்லிட்டு, நான் வந்து இப்போது 2 கோடி வியூஸ் எனக்கு கிராஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் டு பிளேஸ் இட் ஆன் ரெக்கார்ட். ஸோ ஏன் அப்படி போய் சேர்ந்தது அப்படின்னா, பெருமைக்கல்ல பெருமைனே வச்சுக்கோங்க. இன்னைக்கு செலவு பண்ணாமல் நம்மளுடைய கருத்துக்களை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கா இல்லையா, இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கா இல்லையா, அதை நம்ம பயன்படுத்துகிறோமா வேணாமா? நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே பண்ண முடியும். அதுக்கு ஆங்கிலம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிங்கன்னா, தமிழில் போட்டிங்கன்னா அது இங்கிலீஷில் கொடுக்குது, சைனீஸில் கொடுக்குது, ஸ்பானிஷில் கொடுக்குது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த ஸ்லைடு என் வாழ்க்கையை மாற்றியது. நான் தொழில் தொடங்கிய காலத்தில், நான் 27 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கேன். 24 வருடங்களாக சிறு குறு தொழிலுக்காக ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். 120 கன்சல்டன்ட் எங்கூட இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சிறு குறு தொழில் தான் என்னுடைய ஃபோக்கஸ். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 800 கோடி பாப்புலேஷனில் 50% தொழில் செய்கிறவங்க எல்லாருமே சிறு குறு தொழில் தான். உலகத்தோட ஜிடிபியில் 50% சிறு குறு தொழில் தான். இந்தியாவோட ஜிடிபியில் 30% ஸ்பைனல் கார்டு ஆஃப் ஜிடிபின்னு ஐ மீன் நம்மளுடைய பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க. ஸ்பைனல் கார்டு ஆஃப் இந்தியா வந்து சிறு குறு தொழில். இந்த 3 பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு ஓனராக நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற அடுத்த லெவல் மேனேஜரோ சூப்பர்வைசரோ அவர் என்ன செய்யணும், அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் என்ன செய்யணும். இவ்வளோ தான் இந்த பிக்சர். இந்த ஒரு பிக்சர் வந்து நீங்கள் MBA 2 வருஷம் படித்த மாதிரி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபவுண்டர் மேலே ஆண்டர்ப்ரனர்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆஷ் கலரில் இருக்குது இல்லையா, பிரேக் த்ரூன்னு பார்த்துருப்பீங்க. முதல்ல இருக்க பிரேக் த்ரூ. எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும் உங்கள் பிஸ்னஸ்லனா, 75-80% நீங்கள் செலவு பண்ண வேண்டிய பிஸ்னஸில் பிரேக் த்ரூ தான் செய்யணும். ஊழியர்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. எப்படி சார் இது, நான் ஒத்தாள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாம் நான் தானே பண்ணி ஆகணும். சரி, கொஞ்ச நாள் ஓகே. ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணணும், நான் எப்போ இந்த வேலையை இன்னொருத்தரை தயார் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சோலோப்ரனர் கிடையாது, நீங்கள் ஆண்டர்ப்ரனர். ஆனால் நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. அதனால் அவங்களே கஷ்டப்பட்டு அந்த ஒரே ஆளே இருக்கிறதுனால தான் கொஞ்ச நாள் கழிச்சு டயர்ட் ஆகிடுது. நானே தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிச்சனில் சாப்பாடு இல்லைன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொன்னார்ல செல்வம் சார், ஃபோன் அடித்தா வருது இல்லை. ஸோ பெண்மணிகளுக்கு அது ஈஸியாக இருக்குல்ல, நமக்கு அது பல விஷயங்கள் ஈஸியாக இருக்குல்ல. வண்டி வாகனம்லாம் ஓட்டுறோம் இல்லையா, ஈஸியாக இருக்கு இல்லையா. அப்போ தொழிலை மட்டும் நீங்கள் ஏன் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் தான் செய்யணுமா? அது மேலே எமோஷனல் அட்டாச்மெண்ட் நிறைய பேருக்கு. எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு தெரியும், நான் இன்னொரு ஆளை வச்சு வேலை வாங்குற திறமையை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் 75% உங்கள் நேரத்தை பிரேக் த்ரூவில் தான் இருப்பீங்க. அந்த 20 நாள் 200 நாள் நான் சொன்ன எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அடுத்தது மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் அக்ராஸ், அதுதான் உங்களுடைய அடுத்த லெவல் டீம் செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு பிரேக் த்ரூலேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கீழ் லெவல் எக்ஸிக்யூஷன்லையும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சிறப்பாக கம்பெனி நடத்துறது அவங்க தான் லீடர்ஸ்ன்னு பேர். அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள். இப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள் இந்த வார்த்தையை. முதல் கட்ட தலைவர், 2ஆம் கட்ட தலைவர் அரசியலில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க என்ன வேலை? அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஊழியர்கள், அதுதான் வந்து பச்சை கலரில். ஸோ பச்சை கலரில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சில வேலைகளை தொடர்ச்சியாக செய்வாங்க, அவங்க தான் ஊழியர்கள். அதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க தான் இந்த மஞ்சள் கலர், அதுக்கு ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுக்குறவங்க தான் ஆண்டர்ப்ரனர். ஸோ நீங்கள் எல்லாரும் பச்சை கலரில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மஞ்சள் கலரில் மூவ் ஆகி, மஞ்சள்லேருந்து நீங்கள் ஆஷ் கலருக்கு மூவ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்கள் பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக சொல்லப்பட்ட சில கருத்துக்கள். அப்போ உங்கள் பிஸ்னஸை 360 டிகிரியில் பார்க்க தெரியணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. முதல்ல பார்த்தது புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறவங்களுக்காக பிகினர்ஸ் 10 ஸ்டெப் சொல்லியாச்சு. இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சின்னதோ பெருசோ பெரிய லெவல்லையோ பண்ணுறீங்க. தொழில் முனைவோராக இருக்கீங்க, இப்போ நீங்கள் தொழில் அதிபராக மாறணும். தொழில் முனைவோருக்கும் தொழில் அதிபருக்கும் வித்தியாசம் என்ன? ஆண்டர்ப்ரனர் இஸ் எ தொழில் முனைவோர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இஸ் எ தொழில் அதிபர், பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பிஸ்னஸுக்கு 2 பிஸ்னஸ். இப்போயே கூட பேசும்போது மேடம்லாம் சொன்னாங்களே, எனக்கு 3 பிஸ்னஸ் இருக்குது, 3 அவுட்ஃபிட் இருக்குது. ஒரு பர்சன் தான், ஆனால் எப்படி 3 கம்பெனி, எப்படி 5 கம்பெனி உருவாக்குறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் தான் ப்ராப்ளம். 80% ப்ராப்ளம் வந்து ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஸ்னால் துட்டு பணம் வரலையே, நமக்கு பணம் வேணுமே, பணம் கிடைக்கலையன்றது மட்டும் இல்லை, பணத்தை நிர்வகிக்க தெரியணும் இல்லையா. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோக்கு வாங்குகிறோம், நம்ம கம்பெனியோட கிராஸ் மார்ஜின் என்ன, இது முதல்ல நமக்கு தெரியணும். கிராஸ் மார்ஜின் தெரியாமல் விற்கும் விலை வாங்கும் விலை மைனஸ் பண்ணால் கிராஸ் மார்ஜின். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் செலவு, எலக்ட்ரிசிட்டி, சம்பளம், பெட்ரோல், இதெல்லாம் செலவு.
அதுமாரி ஓபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் மார்ஜின் தெரியணும், பர்சன்டேஜ் ஆஃப் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறோன்னு தெரியணும். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரியாமல் ஒரு ஃபினான்ஸே கிடையாது. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவை முக்கியம் ஃபினான்ஷியல் பேசிக் நாலேஜ். இதெல்லாம் எங்கள் ஆடிட்டர் பார்த்துப்பார் சார். நோ, ஆடிட்டர் பார்த்துக்க முடியாது. ஏன், நான் அவர் டெய்லி உங்கள் ஆஃபீஸ்க்கு வரது கிடையாது. அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பேப்பர் கொடுப்பார், சைன் பண்ணணும், சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் தான் கற்றுக்கணும். எனக்கு தெரியாதே சார், தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாத வரைக்கும் தான் பெரிய விஷயம். எதுவுமே கம்பசூத்திரம் கிடையாது. உட்காந்து கற்றுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு, கன்சல்டன்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு, பேங்க் ரிட்டையர்டு மேனேஜரை கூப்பிட்டு, சார் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் பேசிக் அடிப்படை சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி யூடியூப்பில் போனால் அதுவும் ஃப்ரீ, அதை சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் கேபெக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கணும், மெஷின் வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது பண்ணி கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் இருக்குது ஃபினான்ஸில் ஓனர் லெவலில் தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் உட்காந்து டேலி ஆப்ரேட் பண்ண வேணாம், அக்கௌண்டிங் செய்ய வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியணும். எந்த அளவுக்கு விவசாயத்தில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை மேடம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா. அரிசியிலேயே இவ்வளோ அரிசி சொன்னாங்க, குழந்தை சாப்பிட்ற அரிசி, 50 வயசு ஆள் கடந்த அரிசி இப்படி சாப்பிடணும், பிசி ஓடினா இந்த அரிசி சொல்கிறாங்க இல்லையா. எந்த அளவுக்கு அந்த தொழிலில் உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ அந்த அளவுக்கு ஃபினான்ஸ்லேயும் தெரியணும். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது. அடுத்தது ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். நீங்கள் விற்கக்கூடிய பொருட்கள் ஆர் சேவை வணிகம். இன்றைக்கி சேவை வணிகம் அதிகமாக இருக்குது இந்தியாவில். 140 கோடி பேருக்கு எவ்ரி 4 ஹவர்ஸ் எதாவது சாப்பிட்ணும். 140 கோடி பேர் இருக்கும், 4 மணி நேரத்துக்கு ஒரு எதாவது சாப்பிட்ணும். ஸோ நமக்கு சேவை வணிகம் அதிகமாக இருக்குது. எல்லாருமே விவசாயத்திலேயே இருக்க முடியாது. விவசாயத்துலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எடுத்து பேக்கேஜ் பண்ணி பிராண்டு பண்ணி விற்கிறாங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா. அப்போ அந்த சேவை வணிகம் 65% இருக்குன்றாங்க இந்தியாவில். அப்போ சேவை வணிகத்துக்கு ஒரு பெரிய செலவு கூட கிடையாது. நீங்கள் அழகான ப்ராடக்டை பேக்கேஜ் பண்ணி அதை கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணி ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டா நீங்கள் சேவை வணிகராக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு அதுக்கு தெரியும், ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் இருக்குது. 20 lakhs 40 lakhs அந்த ப்ராக்கெட்லாம் இருக்குது. ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் ஒரு லிஸ்ட் இருக்குது நீங்கள் செய்யக்கூடியது. ஒன்று, உங்கள் மேடம் சொன்ன மாதிரி, விஜயா மோகன் மேடம் அழகாக சொன்னாங்க, அவங்க எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட பொருள் வாங்கணும்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு நல்ல வித்தியாசமாக கதை அமைப்பில்னா படம் ஓடாது இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஒரு யூவிபின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு வாங்க. நான் விற்கிறதுக்கு என்ன தெரியுமா திறமை இருக்குது. இன்றைக்கி யூஎஸ்பி யாரும் பேசுறது இல்லை. யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன், மதிப்பு கூட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் என்கிட்ட இந்த பொருளை நீ வாங்கணும், என்கிட்ட நீங்கள் ஏன் வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அந்த யூவிபி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வருது, வெறும் ப்ராடக்ட் கிடையாது. சந்தைப்படுத்தும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம். காம்படிட்டர்ஸ் யாரு, நான் ஆரம்பித்தா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொருத்தர் காம்படிட்டர் அதே ப்ராடக்ட் என் கடை விரிக்கிறார் என் ஏரியாலன்னு சொன்னால், அப்போ நான் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். நான் எதை செய்தாலும் அடுத்த ஒரு 12லேருந்து 16 மாதத்துக்கு யாரும் இதை செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு நான் அடுத்த லெவலில் போகணும். எல்லா பிஸ்னஸ் மேனும் யோசிக்கிறது என்னென்னா, நான் ஆரம்பித்து 18 மாதம்னு சொல்லுவாங்க, அதாவது என்ட்ரி பேரியர்னு பேர். 18 மாதம் என்ன மாதிரியே இன்னொரு ப்ராடக்டை ஒருத்தன் தயார் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். அவன் என்கிட்ட வரும்போது நான் அடுத்த 18 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டேன். இதெல்லாம் உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கணும். என்ன சார் மீட்டிங் சொல்கிறீங்களா சார், பிஸ்னஸில் பெரிய யாராவது வராங்க, ஏசி ரூமில் உட்காந்துருக்கீங்க பேசுகிறீங்கன்னா, இதுதான் பேசுகிறோம். மண்டையை உடச்சி உங்களுக்கு தலையை பார்த்தா தெரியும்ல. ஸோ கட்டமைப்பு உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சிறு குறு தொழில் செய்யும் போதே தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் பொருளை விற்கும்போது டெமோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது, சைக்கோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது, ஜியோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது. எந்த வயது உள்ளவர்கள் உங்கள் கஸ்டமர், எந்த ரீஜனில் நல்லா ஓடும், எந்த ஏரியாவில் நல்லா ஓடும், என் கஸ்டமரோட சைக்காலஜி என்ன. இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா நல்ல ரேட்டு, சீப் ரேட்டு நிறைய வாங்கிட்டு வரலாம். ஒரு நல்ல காஸ்ட்லியான இன்னொரு ஸ்டோருக்கு நல்லி சில்ஸோ ஆர்எம்கேவியோ போத்தீஸோ போனீங்கன்னா அது ரேஞ்சு வேறு. ஸோ கஸ்டமர் டைப் என்னன்றதை சைக்கோகிராஃபிக் பண்ணும்போது இந்த ப்ராடக்டை இந்த செக்மெண்ட்டில் விற்கலான்ற ஒரு மார்க்கெட்டிங் பிரெயின் உருவாகும். இதெல்லாம் சில கட்டமைப்பு விவரங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க. நம்ம நல்லவனாக இருக்கலாம், ஆனால் வல்லவனாகவும் இருக்கணும், சாமர்த்தியமாகவும் இருக்கணும். கார்பரேட் கட்டமைப்பை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கார்பரேட்டாக மாற முடியும். கார்பரேட் கெட்ட வார்த்தை ஒன்றும் கிடையாது. நம்மளும் சம்பாதிக்கணும் இல்லை, நம்ம குழந்தைங்க நல்லா வரணும் இல்லையா. அப்படி பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் சர்வீசஸில் ஒரு 7-8 காரணிகள் இருக்கிறது. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ப்ரைஸிங் முக்கியமான பாயிண்ட். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். நிறைய கஸ்டமர் இப்போ பார்த்துருக்கேன் நான். பொருள் அடக்க விலை 110 ரூபா, விற்கும் விலை 100 ரூபா, 10 ரூபா லாஸு. அது அவர் தெரியவே தெரியாது. கஸ்டமர் நல்லா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் மைனஸில் இருப்பார். ஸோ ப்ரைஸிங் முக்கியமானது. பெரிய பெரிய கட்டமைப்பு உள்ள நிறுவனங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன், பெரிய பிராண்டே நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரைஸிங் தெரியாது, காஸ்டிங் தெரியாது.
எந்த இடத்துல காஸ்டிங் சப்ளை செயின் லீக்குன்னு தெரியாது. இதெல்லாம் உட்காந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நீடிச்சு நம்மளால நிற்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அதுக்கப்புறம் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. இந்த மூணாவது விஷயம். கோ டு மார்க்கெட்னா மார்க்கெட் சந்தைப்படுத்துதல். கோ டு மார்க்கெட்டில் நிறைய விஷயம் இருக்குது சார். நான் குயிக்காக 4-5 பாயிண்ட்டை சொல்கிறேன் பாருங்க. முதல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணாமல் நமக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் மக்கள் பிடிக்கும். இப்போது அரிசியிலே 20 அரிசி சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ நம்ம எல்லாரும் கேட்கும்போது இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. அழகாக ஒரு நண்பர் கேட்டார், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் இருக்கா, வீடியோ இருக்கானா? இருக்குது, போய் பாருங்கன்னாங்க. இப்போ நானே போய் பார்க்கணுன்னா எனக்கு 50 வயசு ஆகுதுன்னா நான் போய் அந்த வீடியோவில் 50 வயசுக்கு உண்டான ப்ராடக்ட் என்னன்னு எனக்கு எஜுகேஷனே இல்லையே, எனக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது செக்மெண்டேஷன் வரும். இந்த ப்ராடக்டை இந்த கஸ்டமருக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை உட்காந்து செய்யணும். அப்போது நம்மளுடைய வேலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திங்கிங்கில் இருக்குது. 2 காதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 6 இன்ச்சு. அது பேர் கிரே ஏரியான்னு பேர். நிறைய நீங்கள் திங்க் பண்ணணும், ரூம் போட்டு யோசிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் நடக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மாடல் ரெட் ஓஷனா ப்ளூ ஓஷனா, எல்லாரும் பண்ணுறதை நான் விற்கிறேன்னா தனித்துவமாக நான் விற்கிறேன்னா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட்ஜெட் என்ன, கேம்பெயின் என்ன? இன்டர்நெட் வந்ததுனால இன்டர்நெட் தான் நமக்கு இன்றைக்கி ஒரே சரணாகதி இன்டர்நெட் கிட்ட தான், அதாவது சோஷியல் மீடியா தான். அதையும் நம்ம செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் யார், காம்படிட்டர் எந்த லெவலில் மூவ் ஆகிட்டு இருக்கான், நான் எங்கே இருக்கேன். ஏன்னா சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ காம்படிஷன் இருக்க தானே செய்யுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை விரல் நுனியில் வச்சுருக்கணும். அதுக்கு நம்ம நிறைய டயத்தை ஒதுக்கணும். நம்ம போய் ப்ரொடக்ஷன் இறங்கி டே டு டே வேலையை பண்ணியிருந்தோம்னா இந்த வேலையை யார் செய்கிறது? நம்ம அந்த வேலையை தான் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை எப்படி பண்ணணும், எப்படி விற்கணும்னு ஒரு சேல்ஸ் பிளே புக் இருக்குது. இது நீங்கள் உருவாக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார், யாருமே சொல்லி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாமே இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அதை பக்கத்துலேருந்து செய்வதற்கும் டெக்னாலஜியும் கையில் ரெடியாக இருக்குது. இன்றைக்கே சாட் ஜிபிடி உள்ளே போங்க, உங்கள் ப்ராடக்ட் என்னன்னு டைப் பண்ணுங்கள், ஒரு சேல்ஸ் பிளே புக்கை தமிழில் கொடுன்னு கேளுங்க, 50 பேஜ் கொடுத்துரும் அது 10 நிமிஷத்தில். அந்த அளவுக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் பண்ணுறீங்க மார்க்கெட்டை, மக்கள்கிட்ட ரிவ்யூ எடுக்கிறீங்க, கூகுள் ரிவ்யூ வாங்குறீங்க, டன். 12 டூல் கொடுக்க போகிறேன். 12 விஷயங்கள் இப்போ சொல்ல போகிறேன். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறேன். மைண்டு கன்சர்வேட்டிவான பழைய மைண்ட் செட்லேருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கு ஒரே வழி, ஈஷா ஃபவுண்டேஷன் பண்ணுற மண்காப்போம் இயக்கத்துலையும் சரி, இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட இணைச்சி நீங்கள் வெளில வாங்க, பேச ஆரம்பிங்க. வந்துட்டீங்க, அதுவே பெரிய விஷயந்தான். தொடர்ச்சியாக பயணிக்கணும். முதல்ல முயற்சி, அப்புறம் பயிற்சி, அப்புறம் தொடர்ச்சி. இது 3 செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட். நெக்ஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங்கை தனிப்பட்ட முறையில் எடுக்காதீங்க. ஒரு 3 பேரோட சேர்ந்து பேசி டிசிஷன் எடுங்க, தப்பு நடக்காது. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் எடுத்தேன்னா தப்பு நிறைய நடக்கலாம். ஒரு 3 பேர்ட்ட உட்காந்து கலந்து ஆலோசிக்கும் போது தப்பு நடக்காது. 3வது, உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். நபார்ட் சார் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் வந்திருக்கார், அவரை போய் மீட் பண்ணுங்க ஒரு ஆஃபீஸில். இங்கே பேசும்போது எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவார். ஆஃபீஸ் கேபினில் போய் உட்காந்த உடனே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எங்கப்பான்னு கேட்பார். கரெக்டாக இல்லையா சார்? அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்மகிட்ட வேணும். அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மாடல் இருக்குது. இந்த பிஸ்னஸை அடுத்த 3 வருஷத்தில் இந்த ஃபண்டு வந்தால் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும், இவ்வளோ கஸ்டமர் ரீச் பண்ண முடியுன்ற ஒரு ஃபினான்ஷியல் மாடல் இருக்குது. ரெடி பண்ணணும். யார் சார் பண்ணுவாங்க? உங்கள் ஆடிட்டர் தான். ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் பிடிங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் பிளானிங் வேறு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி வேறு. வசீகரா பிராண்ட் மேடம் சொன்னாங்க, இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸில் போடுங்க, அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன கருத்து எனக்கு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸில் நிறைய போட்டு பர்சனல் லைஃப்பை அவங்க நிறைய என்ஜாய் பண்ணுறதில்ல. ஐம் டெல்லிங் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, காலையிலேருந்து பேசினாங்க இல்லையா? பைசா உங்கள் வீட்டுக்கும் தேவை, உங்கள் மனைவிக்கும் தேவை. மனைவியோ ஹஸ்பண்டோ ஸ்பௌஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக தேவை. ஒரு சில பகுதியை குடும்பத்துக்கு கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். நீங்கள் எடுத்து குடும்பத்துக்கு எடுத்து வைக்காமல் எல்லாத்தையும் அதில் போடும்போது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பர்சனல் கருத்து. நான் அப்படி தான் என் பிஸ்னஸில் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஃபண்டிங் தேவை. ஏன்னா குழந்தை ஒரு பொண்ணோ பையனோ பெருசாகும்போது படிப்பு செலவு நிறைய இருக்குது. இன்றைக்கி எஜுகேஷன் தான் பெரிய செலவு. நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், காசுக்காக மறுபடியும் லோன் போகும்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்கன்னு தெரியாது. 30-40 வயசு தான் ஓகே. 40 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்று விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே திடீர்னு நாளைக்கு அம்பானி அதானி ஆகிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ உங்கள் குடும்பத்தையும் தயவு செய்து கவனிச்சிக்கோங்க. அதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ், அது ஓகே. கஸ்டமர் சர்வீஸ், இன்றைக்கி கஸ்டமர் சர்வீஸ்லாம் முடிஞ்சு போய் 20 வருஷம் ஆச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சு போய் 10 வருஷம் ஆச்சு. கஸ்டமர் டிலைட், சந்தோஷப்படுது, அது முடிஞ்சு போய் 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி கஸ்டமர் பரவச நிலை. உங்கள் பொருளை வாங்கும்போது கஸ்டமர் அப்படியே ஆனந்த கூத்தாடணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பொருளை உருவாக்குவது தான் இன்றைக்கி தேவையாக இருக்கிறது. ரன்னிங் காஸ்ட்டு, ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ரன்னிங் காஸ்ட் என்ன, காஸ்ட் ஆஃப் ஃபுட்ஃபால் என்ன, ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வரதுக்கே செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கஸ்டமரை வாங்கிறதுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு ஃபுட்ஃபால்னு சொல்லுவாங்க. அவர் கால் மிதிக்கிறார் நம்ம கடைக்குள்ளே, அதுக்கு ஒரு செலவு இருக்குது, பிராண்டிங் ப்ரமோஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி நடத்துகிற காஸ்ட் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்புறம் ப்ராஃபிட்னா என்ன, டேர்ன் ஓவர்னா என்னன்னு தெரியணும். டேர்ன் ஓவர் உங்கள் ப்ராஃபிட் இல்லை. நிறைய பேர் டேர்ன் ஓவராக ப்ராஃபிட் சொல்கிறாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த 2 பெண்மணிகளோட ப்ராஃபிட்டை சொன்னாங்க. அவங்க வருஷத்துக்கு அவங்க 24 லட்சமோ 2.5 கோடியோ அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, டேட்டா போட்டாங்க. சம்திங் வெரி அமேசிங். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கிறது முக்கியமே கிடையாது. உங்கள் பேக்கெட்டில் எவ்வளோ காசு வந்தது தான் முக்கியம். கரெக்டாக இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணும். ப்ராஃபிட் பண்ணணும். பிஸ்னஸ் இஸ் டு டூ ஃபார் ப்ராஃபிட்ஸ் தான். அது முதல்ல வச்சுக்கோங்க. நான் ரொம்ப அக்ரஸிவாக கமர்ஷியலாக பேசுகிறது நினைக்காதீங்க. காசு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது பேசிக்காக புரிஞ்சுப்போம். அப்புறம் உங்கள் கம்பெனி காஸ்ட் சென்டர் எது, ப்ராஃபிட் சென்டர் எது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் காஸ்ட் சென்டர் சொல்லுவோம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராஃபிட் சென்டர் சொல்லுவோம். அது பிரித்து பார்க்க தெரியணும். எந்த இடத்துல நமக்கு பணம் அதிகமாக செலவு பண்ணுறோம், கண்கொத்தி பாம்பாட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எம்ப்ளாயீஸை எம்ப்ளாயி ஊழியராக நினைக்காதீங்க. அவங்கள ஒரு ட்ராவலராக நினைங்க. உங்கள் கூட ஜேர்னி பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கை ஒன்று இருக்குது, அவங்க குடும்பம்னு ஒன்று இருக்குது. அவங்கள ஒரு ட்ராவலர், கூட ட்ராவல் பண்ணுறவங்க நினச்சிக்கோங்க. அப்புறம் கஸ்டமர் கிங்குன்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் கார்டுன்னுவாங்க. எனக்கு ரெண்டுமே முரண்பாடு உண்டு. நான் மதிக்கிறேன். நான் என்னுடைய புத்தகத்தில் அதான் எழுதியிருக்கேன். கஸ்டமர் நான் குழந்தையாக தான் பார்க்குறேன். நான் கடவுளாவோ கிங்காவோ பார்த்து மேலே எங்கேயோ வைக்க விரும்பலை. அவர் ஒரு குழந்தை. சில குழந்தை அடமண்ட் குழந்தை, சில குழந்தை அக்ரஸிவ் குழந்தை, சில குழந்தை சப்மிசிவ் குழந்தை, சில குழந்தை அசர்ட்டிவ் குழந்தை. குழந்தை பலவிதம். குழந்தை மாதிரி கஸ்டமரை ட்ரீட் பண்ணுங்கள். அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வருவார். சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை கஸ்டமர்கிட்ட. அவர் ஒரு குழந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்கள் கம்பெனியோட மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும். உங்கள் கம்பெனி நடத்துறீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த் செக் பண்ண மாதிரி உங்கள் கம்பெனிக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நீங்கள் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை. எப்படி? 15 டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு கம்பெனியில். ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், HR, R&D, ப்ரொடக்ஷன், சேல்ஸ், பிராண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, IT எல்லாம் இருக்குது இல்லையா. இது ஒரு ஆள் ரன் பண்ணாலும் 9000 பேர் ரன் பண்ணாலும் அந்த 15 டிபார்ட்மெண்ட் உண்டு. இந்த 15 டிபார்ட்மெண்ட் எப்படிங்க வேலை பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு ஆடிட் பண்ண வேணாமா? அதுதான் ஹெல்த் செக்அப். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்புறம் உங்கள் ஆடிட்டர் ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்துப்பார். நல்ல சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டை கூட ஒரு ஆலோசகராக வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரிஸ்க்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்ணை மூடித்தனமாக ரிஸ்க் எடுக்கிறதும் தப்பு, ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு. ஏன்னா பிஸ்னஸ் தான் ரிஸ்க் தான். ஆனால் தெரிஞ்சே எடுப்பது கால்டு கால்குலேட்டட் ரிஸ்க். அதை நீங்கள் எடுக்கணும், நான் அன்பாக கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சேலரின்னு ஒன்று இருக்குது, ஊழியர்கள் கொடுக்குற மாத சம்பளம். ஏர்னிங் பொட்டென்ஷியல்னு ஒன்று இருக்குது. ஒரு எம்ப்ளாயி ஒருத்தனை கூப்பிட்றோம், 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் சொல்லணும், நான் உனக்கு வேலைக்கு 10,000 ரூபா தான் கொடுக்க முடியும், ஆனால் உனக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கணும் ஆசை இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பாக யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கணும்னா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணால் உனக்கு நான் 50,000 ரூபா சம்பாதிக்க வழி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக செய்ய வருவாங்க. அதன் பேர் தான் ஆங்கிலத்தில் இன்ட்ராப்ரனர்ஷிப்னு பேர். 1974 அமெரிக்காவில் ஆரம்பித்தது. இன்றைக்கி நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ள ஊழியர், ரிஸ்க் எடுக்கிறது நான், பணம் போடுற முதலாளி. ஆனால் நீ முதலாளி மாதிரியே வேலை செய்தால் உனக்கு இவ்வளோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குன்னு காமிச்சிங்கன்னா அந்த குதிரை ஓட ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் டயத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.